காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீச்சர். என் அருமை கும்பராசி அன்பர்களே, வெகுளியானவர்களே, தனது விருப்பத்தை கூட மற்றவர்களுக்கு சொல்லி மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களே, முணுமுணுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு ஓப்பனாக பேசக்கூடியவர்களே, மனசுக்குள்ளதாங்க பேசிக்கிட்டே நினச்சிக்கிட்டு ஓப்பனாக பேசி மாட்டிக்கக்கூடியவர்களே, ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அப்படின்னு அது இல்லாதவர்களே. அப்படின்னா என்னென்னா அதாவது சொல்லுவாங்க, உலகத்தை எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். நம்ம மெச்சூரிட்டியாக இருக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்கு மெச்சூரிட்டியாக தெரிய மாட்டோம். இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சதுனால கெட்டவர்களாக மற்றவர்கள் வாழ்க்கையில் தெரியக்கூடியவர்களே, கும்பராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா, என்ன தீர்ப்பு வரப்போகுது? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முடிவில் பார்ப்போம். 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி 4 புதன்கிழமை சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார். அந்த ஆள் எங்கே வந்தா என்னங்க, எங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஆள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். எங்கள் அடிமை வாழ்க்கை மீறுமா? அடிமை வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மீள முடியுமா? இப்படி கும்பராசி நண்பர்கள் கேட்கறது என் காதில் நல்லா உழுது. உண்மைதானே? பொய்யில்லையே, பொய்யில்லையே. மகரத்தில் இருந்தான்னு கும்பத்தில் இருந்தான்னு. மகரத்தில் சனி என்ன பண்றாரு இருக்கும்போது, அவருக்கு பாட்டம் ஒருத்தம் இருக்கிறான், செவ்வாய். சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு நீசம். சில கிரகம் சொல்றதே கேட்க மாட்டேங்குது, அதனால நம்ம சனி எங்க டம்மி பீஸ். ஆனா கும்பத்துல பாத்தீங்கன்னா சனி யாருக்கும் கட்டுப்பட முடியாது. சனி தான் எஜமானரே, அவர் தான். அதான் கும்பம். கும்பம் துன்பம். இது வரைக்கும் கும்பம் துன்பமா இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் கும்பம் இன்பமா மாறணும். இதுக்கு எப்படி இருக்கலாம், இதை பத்தி தான் பேச போறோம். கும்பம் இன்பமா இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லித்தரேன் பிள்ளைகளா. என் ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தினா நீங்க டாப்ல போவீங்க. நம்பி நான் சொல்றேன், நம்பி வா, நான் உன்னை கொண்டு வரேன் கண்ணப்பா டாப்ல. ஒரே வழிதான் அது. நீங்க எங்க அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, ஏன் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளை எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராளி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒருத்தன் புதன்கிழமைன்னு சொல்கிறான். நீங்கள் கும்பராசி தும்பராசி இல்லாமல் இன்பராசியாக வரணும்னா அவன் என்ன சொல்கிறான்? என்னப்பா சொன்ன இன்னைக்கு புதன்கிழமை? ஆமாப்பா புதன்கிழமை தான், காலையில் பெருமாளை கும்பிட்டுட்டு வந்தேன், புதன்கிழமை அப்படி. ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வீட்டுக்கார ஐயா கும்பராசியாக இருந்தால் வீட்டுக்காரம்மா இன்னைக்கு புதன்கிழமைன்னு சொன்னதுன்னா நம்பணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இவ்வளவுதான் உனக்கு இன்பம் கண்ணப்பா, உனக்கு இன்பம். ஏன்னா இந்த சனி பகவான் என்ன பண்றாரு, நம்மளை ஒரு சூழ்நிலை கைதியா கட்டி போட்டு வச்சிருப்பாரு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பாரு. கொஞ்சம் கட்டி இப்படிதான் வச்சிருப்பாரு. எத்தனை பேர் கை கட்டிக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரர்களேன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கை கட்டிட்டு இருக்கேங்க. ஏன்னா வேற வழி இல்லை ராஜா, கட்டுப்படுறோம். பேசு பேசு பேசு, மற்றவெல்லாம் பேசு பேசு பேசு. ஆனா ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு, ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு இந்த கும்பராசி முக்கியத்துவமா இருக்கு. உலக வழக்கங்களும் பழக்க வழக்கங்களும் பதவி விஷயங்களும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும், இன்னும் சொல்ல போனா
கும்பராசி ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீடு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அதே கும்பராசியாலே குழப்பமும் வருது. எப்படின்னா மற்றவங்க எதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்களோ அதை சொல்லிடுவாங்க கும்பராசிக்காரன். எதையெல்லாம் செய்யாத, இதை செஞ்ச கண்டுக்காம விட்டுறோம் அப்படின்னாங்கன்னா அந்த கும்பராசி கண்டுப்பாங்க. ஒரு ரோட்டில் போகிறோம், எத்தனையோ பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கும்பராசிக்காரவங்க நம்மளை இவங்க பார்க்குறாங்களானே பார்த்துட்டு போவாங்க. அவன் கரெக்டாக பார்த்துருவான், முடிஞ்சு போச்சு. இதே நம்மளும் என்ன பண்ணிருக்கணும், பார்க்காத மாதிரியே போகணும். இவ்வளவுதான் கும்பராசி துன்பத்திலேருந்து இன்பத்துக்கு மாறப்போகுதுன்னு அர்த்தம். பிளான் முடிஞ்சா? இப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அதுதான் இப்போ நம்ம உள்ள வரோம். இந்த சனி பகவான் சிங்கிளாக இருக்கார். இப்போ இங்கே அவரை யாரையுமே தட்டி கேட்க ஆள் இல்லை. அப்போ என்ன ஆயிட்டுன்னா, இன்னிலிருந்து நீங்கள் இந்த பதிவு கேட்குறவங்க இந்த சனி என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். இப்போ அவ்வளோதான். ஆஃபீஸர் நமக்கு சனியாக இருக்கலாம், குடும்பத்தில் கணவன் மனைவி, மனைவி கணவன் அவங்க சனியாக இருக்கலாம், பிள்ளைகள் சனியாக இருக்கலாம், சனி எல்லாரும் சனி. இப்போ அவங்க பேச்சா நம்ம கேட்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? என்னங்க அது? அப்படின்னா நான் என்னோட உரிமைக்கு நான் போராட முடியாதா? ஏன் உரிமைக்கு போராடுற ராஜா? இப்போ ஏன் உரிமைக்கு போராடுற? என்னத்தை போராடி என்னத்தை கண்ட? நிப்பா ஒன்றும் இல்லை. உண்மையை பேசி என்னத்தை கண்ட? சாதிச்ச. அப்போ இந்த 2.5 வருஷம் ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு. ஒரு வனவாசம் மாதிரி இருக்கு. இந்த காலகட்டத்தில் போயிட்டு என்னப்பா நீ என்ன நீ உனக்கு ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். நல்லா கவனிக்கணும். ராஜ்யத்தை ஆளுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறான். நீ செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, மற்றவன் சொல்றதை அக்செப்ட் பண்ணிட்டு போயேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஏன் உறவா பார்க்குற, சனியா பாரு, முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன? ஒரு ஒய்ஃபு, ஹஸ்பண்டு கும்பராசி. இப்போ ஒய்ஃபு சொல்கிறத ஹஸ்பண்டு கேட்டுடணும், முடிஞ்சு போச்சு. இல்லை ஒய்ஃபு கும்பராசி, ஹஸ்பண்டு சொல்கிறத கேட்டுக்கணும். மறுத்து பேசினா வச்சு செய்வாங்க. இதை ஏற்றுக்கணும். எது பெஸ்ட்? எது பெஸ்ட்? முடிவுக்கு வந்துருமா? மேலதிகாரி இருக்கார், மேலதிகாரி சொல்றது கும்பராசி கேட்கும். சரி, கும்பராசியே மேலதிகாரியா இருக்கார் அப்படின்னா கீழதிகாரி சொல்றது கேட்கணும். இல்லை அவருக்கு மேலதிகாரி சொல்றது கேட்கும், ஆகவத்தவங்க சொல்றது கேட்கணும். இதான் ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி என்னன்னா பயத்தை ஏற்படுத்தும். யாராவது ஒரு ஒன்றும் இல்லைங்க, கத்திய கண்டா பயம், புத்திய கண்டா பயம். இப்போ பயம் அதிகமாக வாட்டும் கும்பத்துக்கு. ப்ளீஸ் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள பயத்துக்குள்ள சிக்காதீங்க. பயத்தை உங்களுக்கு சேஃப்டியாக கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சுதர்சன மந்திரம், சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதகி. அது சுதர்சன மந்திரம். நரசிம்மர்னு சொல்லுவாங்க. அந்த நரசிம்மர் வழிபாடு அவசியம் கும்பராசி செய்யும். நரசிம்மர், சுதர்சன மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலில் சுதர்சனனுக்கு, பெருமாளுக்கு வேண்டியிருப்பார் சுதர்சனன், அவருக்கு வேண்டியிருப்பார் நரசிம்மர். சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மரை ஒவ்வொரு மாசமும் கும்பராசி கும்பிடுங்க. உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. உங்க வாரத்தை பலன் கொடுக்கும். நீங்க பெரிய ஆளாயிடுவீங்க. இல்லைன்னா நம்ம கட்டுப்பட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கும்பராசி தெளிவா பயம். இவன் நம்மளை திட்டிடுவானோ, இவன் நம்ம கொண்டுடுவானோ, இவன் நம்மளை கோர்ட்டில் இழுத்து விட்டுருவானோ, பயம். அதனால சில பேர்லாம் இடத்த விட்டு இடம் மாறலாமா, இவங்களை பார்க்கவே கூடாது, முகத்திலே முழிக்க வேணாம்பா அப்படின்லாம் சொல்லக்கூடிய நேரம். அதனால மனசுல என்ன படுதோ செய்யறாஜா. இடம் விட்டு இடம் மாறணும்னா மாறு, வெளியில போனா வெளியில போ. ஆனா பயத்தோட அங்கேயும் போகாது. நரசிம்மரை கும்பிடு, நரசிம்மரை கும்பிடு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சில உறவுகள் நமக்கு பகையா இருக்கும், அது உறவுனாலே பகை தான் கும்பத்துக்கு. இதுல இந்த நேரம் என்னன்னா, ஜென்மத்துல சனி நம்ம என்ன பேசுவோம்னு பார்த்துட்டே இருப்பான். இப்ப நீங்க உங்க வாயை வச்சு மைனஸ் ஆயிடாதீங்க. இன்னொன்று, ஒரு டிராவல் போறீங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு இருக்கீங்க, நல்ல சந்தோஷமா டிராவல் போயிடுச்சு. இப்போ இந்த கும்பராசிக்காரர் கடைசியில் வீட்டுக்கு வர போறாரு. அப்போ சொல்ல போறாரு, ஏன் நம்ம இந்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்பாரு. இல்லை இங்கே ஏன் இங்கே இவரா ஒரு வார்த்தை பேச அது பெரிய பிரச்சனையாகி குடும்ப டிராவலே போயிடும். இப்போ கும்பராசி என்ன பண்ணணும்? இந்த சிவகார்த்திகேயன் படம் ஒன்று, படம் பேர் தெரியல, சமுத்திரக்கனி இருப்பார் வில்லன்.
அதில் 3 பேர் பஞ்சாயத்துக்கு உட்காந்துருப்பாங்க. காலமாடு ஒன்று வரும், அந்த பார்த்துருப்பீங்க, அந்த படம் பேர் மட்டும் தெரியல, சூரி இருப்பார். இப்போ அந்த 3 பஞ்சாயத்து எப்படி உட்காந்துருக்காரோ அதே மாதிரி கும்பராசி உட்காந்துருக்கும். ஃபைனல் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கூட விளைவு, உங்களை யாரு பிரச்சனைக்கு உண்டாக்குறாங்களோ, யாரு உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, யாரு உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அழிவு உண்டு. ஆனா முன்னாடி நீங்க பேசியிருந்தா அவங்களுக்கு அழிவு இல்லாமல் போயிடும். அவங்க உங்களுக்கு நோகடிச்சிருவாங்க. சிவகார்த்திகேயன் சூரியன் கேட்பாங்க, எதுக்குடா சும்மாவே உட்காந்துருக்கீங்க, என்னடா காசுலாம் கொடுத்துருக்குறோம், ஒரு தீர்ப்பு சொல்லுங்களா, ஏதாவது கலைச்சி விடுங்களா. பொறுமையாருன்னே சொல்லுவாங்க. நேரம் வரும். இதே தான் கும்பராசிக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் உதாரணம், முடிஞ்சு போச்சு. ஜென்ம சனி நீங்க சக்சஸ் பண்ண முடியும். சனி உங்களை கெடுக்க வரல, சனி கெடுக்க வரல, சனி கெடுக்க வரல, நல்லதை கொடுக்க வராது. அவசரப்பற்றாத கும்பராசிக்கார தம்பி, அவசரப்பற்றாத கும்பராசி கார அக்கா, தங்கச்சி, அண்ணன், எல்லாரும் கும்பராசி கவனமா இருக்கும். செய்யலாமா? அவ்வளவுதான். அப்படி இருந்துட்டா லாபம். அப்ப இந்த கும்பராசிக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்குது. இந்த 2.5 வருஷத்துல உடல் சம்பந்தப்பட்ட, முதல்ல சோர்வு, காலையில பிரிஸ்கா இருப்பீங்க, சாயந்தரத்துல டவுன் ஆயிடுவீங்க. காலையில பிரிஸ்கா இருப்பீங்க கும்பராசிக்காரங்களே, சாயந்தரம் டவுன் ஆயிடுவீங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அது என்னங்க அது எப்படின்னா, காலையில எவ்வளவு பிரிஸ்கா இருந்தோமோ அவ்வளோ சாயந்தரம். அப்ப சாயந்தரம் ஒரு குளியலை கண்டிப்பா போடணும் கும்பராசி. காலையில ஒரு குளியல், சாயந்தரம் ஒரு குளியல், சாயந்தரம் மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டா தான் நல்லது. மேக்சிமம் பால் அவாய்ட் பண்ணுங்க. ஒயிட் கலர்ல என்ன பொருளையும் அவாய்ட் பண்ணுங்க. தயிர், பால் அவாய்ட் பண்ணுங்க. தயிரோடு சேர்த்து இந்த கீரையெல்லாம் சாப்பிடாதீங்க. ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். அடுத்தது கண்ணு முழிக்க வேண்டாம், நல்ல டீப் ஸ்லீப்புக்கு அப்பப்போ போயிடுங்க, அதான் நல்லது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் விருத்தி உண்டு. கும்பத்திற்கு ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஞாபக மறதி அதிகமா வர வாய்ப்பு உண்டு. சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஞாபக மறதி, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோமே நினைச்சு உட்காந்துருப்போம். சோம்பல் அதிகமா வரும். அதனால நிறைய தஸ்தாவேஜுகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். அவ்வப்போது நீங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டே இருங்க. உங்க பொறுப்புகளை உடனே முடிச்சிருங்க. யாருக்கும் நான் நாளைக்கு பண்ணி வைக்கிறேங்க, அப்புறமா அதை செய்யறேங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பொறுப்புகளை உடனே முடிச்சிருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசையே இல்லாத மாதிரி போகும். கும்பத்துக்கு ஆசையே இல்லைங்க, என்ன பிடிக்கவே இல்லைங்க அப்படிலாம் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஆசையை விட்டு வெளியில வாங்க, அது நல்லது. நீங்களும் ஆசை இல்லைன்னா திருப்பி ஏன் ஆசைக்குள்ள போக வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் இதை மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி பிடிவாதம் வேண்டாம். கும்பராசிக்காரத்துக்கு பிடிக்காத வாதமே பிடிவாதம். உங்களுக்கு சாதாரணமாகவே வாதம் பிடிக்காது, அதுல பிடிவாதம் சுத்தமா வேண்டாம். உங்களை யாரும் எதிர்த்து பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு யாராவது அன்பா பேசினா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்க. எதிர்த்து பேசினா விலகி தான் வரும். கும்பராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு இருந்தால் ஏற்றம் உண்டாகும். சிவ வழிபாடு நிறைய செய்யுங்க, துர்க்கை வழிபாடு நிறைய செய்யுங்க. சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மரை பிடிச்சுக்குங்க, நிச்சயமா நல்லா வருவீங்க. கும்பராசிக்காரர்கள் கெடுதல் எதுவும் வராது. வருமானம் உயரும், வசதி உயரும், வாழ்க்கை தத்துவம் புரியும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, எதை யாருக்கிட்ட சொல்லணும், எப்ப சொல்லணும் தெரிஞ்சு அறிந்து பேச வேண்டியது கட்டாயம். முடிஞ்சதுன்னா பழனிமலை முருகனை கும்பராசிக்காரர்கள் இந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவை சந்திங்க. சபரிமலை ஐயப்பனை ஒரு தடவை அவசியம் சந்திங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். சந்திப்பு பெரிய முன்னேற்றம். கான்டாக்ட், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சினிமா துறை, கலை சம்பந்தப்பட்டவர்கள், விஐபிகள், இவர்கள் சந்திப்புகளை அவாய்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் செல்போனில் வரக்கூடிய எந்த கால்ஸையும் அவாய்ட் பண்ணாதீங்க. உங்கள் செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பயுமே செல்போன் ஆன்ல இருக்கணும், வைப்ரேட் மோடில் வைக்காதீங்க. ஏங்க அப்படின்னா வாய்ப்புகளை தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். செல்போன் பேச்சு ரொம்ப அவசியம். நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. இது நல்ல நேரம்.
எப்படி நல்ல நேரம்னா உங்கள் தனித்துவமாக உங்களுடைய நீங்கள் வெற்றியை உண்டாக்கக்கூடிய நேரம். ஏன்னா அடுத்தது இந்த 2.5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கழிவு சனியாக வருவார். அப்போ அவர் உயர்வை கொடுக்கணும். இப்போ ஏதாவது நீங்கள் வளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டா தான் இப்போ உயர்வு ஏற்படும். நான் இப்போ வளர்ச்சியே ஏற்படுத்திக்கலைங்க அப்படின்னா உயர்வு ஏற்படுத்த முடியாது. ஆனால் கும்பராசிக்காரங்க நீங்கள் எதுவுமே செய்யலை, எதுவுமே சொல்லலைனாலும் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ செய்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உறங்கினாலும் மற்றவர்கள் உங்கள் எண்ணத்திலிருந்து உறங்க மாட்டார்கள். நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான் நல்லது. செய்வினைகள், கோளாறுகள், கண் திருஷ்டிகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நரசிம்மரை பிடிச்சிக்க சொல்லிட்டேன். கண்டிப்பா சப்பல் போட்டு எங்க போனாலும் போங்க. யாராவது ஏதாவது பொருட்கள் இருந்தால் மிதிச்சிடாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. கும்பராசிக்காரர்களே தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரங்களில் கருப்பு துணி அதிகமாக உடுத்தாதீர்கள், நீல துணி அதிகமாக உடுத்தாதீர்கள். நீலம் கருப்பு வேண்டாம். திருநாளார் பக்கம் போக வேண்டாம். 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். இப்பெல்லாம் வேண்டாம். சனீஸ்வரனை அதிகமாக வழிபாடு பண்ணுவதை விட சனீஸ்வரனுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு எல் தீபம் ஒன்று போடுங்க. அவசியம் விநாயகருக்கு ஒரு தீபம், பெருமாளுக்கு 2 தீபம். நீங்க தீபம் போடுங்க. நீங்க விநாயகரையும் பெருமாளையும் தான் நிறைய வழிபாடு பண்ணணும், தீபம் போடணும். சனீஸ்வரனுக்கு வாரம் ஒரு தீபம் போட்டுவாங்க. பிரதான சனீஸ்வர ஆலயங்களுக்கு செல்லாம சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. இந்த பிரதான ஆலயங்களுக்கு போக வேண்டாம். ஜென்ம சனி பிடிச்சாருன்னா ரொம்ப விட முடியாதுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, நான் அவர் பிடியிலேருந்து நீங்க நழுவுறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப சனி பிடியிலேருந்து நீங்குவதற்கு நான் என்னென்ன செய்யணும், கும்பராசிக்காரர்கள் என்ன செய்யணும், அடுத்து வர பதிவில் நான் உங்களுக்கு அதை பற்றி கொடுக்குறேன். நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். சனி பிடியிலிருந்து நீங்குவது கும்பராசிக்கு என்ன வழி, பரிகாரம் மட்டும்தான் சொல்ல போறேன். அடுத்த பதிவு ஒன்று வருது, வெயிட் பண்ணி பாருங்க. நிச்சயமா அந்த பரிகாரங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போதைக்கு சனி பிரீத்தி, சனிக்கு ஸ்ரேயஸ், அவரை திருப்திப்படுத்துவது நம்மளுடைய எண்ணம். அதை மட்டும் பயன்படுத்துவோம். எப்படி திருப்திப்படுத்தணுங்கிறதையும் நான் அடுத்த பதிவில் சொல்றேன். அடுத்த ஒரு 3 வீடியோக்கள் வரும், பாருங்க தொடர்ந்து. கும்பராசி அன்பர்களே, இப்போதைக்கு நரசிம்மர் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், தெய்வீக அனுகிரகத்தை ஏற்படுத்துவார். கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். மனக்குறைகள், மன சஞ்சலங்கள் நீங்கக்கூடிய நேரம், தனித்து செயல்படக்கூடிய நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல டிப்ரெஷன் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, பாருங்க, உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி ஒரு துண்டு ஒன்று எடுத்துக்குங்க. ரொம்ப டிப்ரெஷன் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு துண்டு எடுத்துக்குங்க. வேலை இல்லாத நேரம், வேலைகள் உள்ள நேரம், இல்லை ஏதாவது யோசிக்கக்கூடிய நேரம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன கலரில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒயிட்டு, அது பிளாக் அண்ட் ப்ளூ வேண்டாம். எல்லோ அண்ட் சாண்டல் பெஸ்ட்டு, இல்லைன்னா பவழம் பெஸ்ட்டு, அதாவது ரெட் கலர் மாதிரி இருக்கும். இது மாதிரி துண்டு எடுத்துங்க. இதை பாருங்கள், கண்ணில் இப்படி கட்டிடுங்க, பின்னாடி ஒரு முடிச்சை போட்டுவிடுங்க. நான் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் மேஜிக். கும்பராசிக்காரர்களே ரொம்ப சிம்பிள் மேஜிக் சொல்கிறேன். மதிய நேரம், இரவு நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி கண்ணை இப்படி கட்டிட வேண்டியது. இப்படி ஃபுல்லாக கட்டிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கூட உட்காந்துரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கு என்னங்க, நம்மளை யாரும் கண்ணை கட்ட மாட்டான். நமக்கு ஒரு ஞானம் ஏற்படும். டிப்ரெஷன்லேருந்து டோட்டலாக ரிலீஸ் ஆகிடும். தன்னை இப்போ சேஃப்டி பண்ணிக்கக்கூடிய நேரம் கும்பராசி. இது என்னங்க, இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு நினைக்கலாம். இது பரிகாரம். உங்களை சேஃப்டி பண்ணணுமா இல்லையா? இதில் என்னங்க தோணும், கண்ணை கட்டணும்னா ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், 10 நிமிஷம் தான், 10 to 20 நிமிஷம். ஒரு டீப் ஸ்லீப் தான் பரவாயில்ல, தூங்க, நல்லா தூங்கிடுங்க. ஏஞ்சி பாருங்களேன், புது உலகத்தையே பார்ப்பீங்க. உங்களை யாரும் கண்ணு கட்டி வைத்த உங்களை ஏமாற்றவே முடியாது. பல ஞானம் ஏற்படும், கோபம் குறைஞ்சிடும். கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு இப்போ வரக்கூடிய கோபம் துன்பத்தில் கொண்டு போகுது. நான் இன்பத்தில் கொண்டு போவதற்கு வழி சொல்றேன். யாகாவாரா என்னும் நாக்காக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு வள்ளுவ பெருந்தகை சொல்லிக்கிறார். நாம் இப்போ நாவை காக்க வேண்டிய நேரம்.
இந்த கண்ணை கட்டுறதுனால யாருக்கிட்ட என்ன பேசணுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா கண்ணாபிரான்னு பேசி நம்மளே மாட்டிப்போம். ஏன்னா நம்மளை கோவப்படுத்துறாங்க, டென்ஷன் படுத்துறாங்க. அந்த கோபத்திலிருந்து விடுபட வேண்டிய இடத்துக்குள்ள இப்ப நாம இருக்கிறோம். கட்டாயம் உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் பேசுறது கரெக்டா தப்பா? கோபத்தை நம்ம அதிகப்படுத்துறாங்க. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். கண்டிப்பா வருவீங்க கும்பராசிக்காரர்கள். நான் சொல்றேன், நல்லது நடக்கும். நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, அமோகமா இருப்பீங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்ங்கிறது நிறைய தடவை சொல்லுங்க. இது என்னோட தாரக மந்திரம். அப்படி நீங்க சொல்ல சொல்ல என்ன பண்ணுவார் கடவுள்? என்ன தெரியுமா பண்ணுவாரு? இந்த 3 கேட்டுட்டே இருக்கான் பாருப்பா, அந்த பொண்ணு என்ன 3 கேட்டு இருப்பாரு, அதை அப்படி பண்ணு அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஒன்னு அஸ்வினி தேவர்கள்லாம் அப்படியே ஆகட்டும் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படி சொல்லும் போது அப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எதை தொட்டாலும் பொண்ணு, பொருள், புகழ் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே நல்லது நடக்கும், ஆசைப்பட்டது நடக்கும். வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே.